இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளில் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவன் இவங்கிற பேச்செல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க? பத்திரிகையாளருங்கிற இருக்கக்கூடிய நபர்கள் மூத்த பத்திரிகையாளருங்கிற அந்த அந்தஸ்து கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாரம். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டும். அதைக்கால ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ வெளியிடுறான், நக்கீரன் கோபாலே அசிங்கமாக திட்டுறான். இது எந்த பத்திரிகையாளர் ஏற்றுக்குவாங்க? யார் ஏற்றுக்குவோம்? தப்பு தான். பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டும். எந்த அரசுக்கும் இணைஞ்சோ எந்த எதிர்கட்சிக்கு ஆதரவாகவோ செயல்படக்கூடிய சூழல்ல பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடாது. இந்த 50-60 வருடங்கள் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ ஸ்டாலினையோ விமர்சனம் செய்த யாராவது ஒரு நபரை காமிங்க. தைரியமாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்றீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கேடுகட்ட ஒரு புத்தி இருக்கு? மூத்த பத்திரிகையாளர்லாம் வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தா சேனல்ல பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா சாயங்காலம் திமுக மேடையில இருப்பாங்க. அப்ப எவ்வளவு உங்களுக்கு மனதளவுல நீங்க விஜய் என்னவா நினைச்சிருக்கீங்க? அப்போ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் தாவேக அரசுக்கு எதிராக இருக்கீங்களா? முதல்வரை நீங்க வேணும்னாலும் வேண்டானாலும் அவர் தான் உங்களுக்கு முதல்வர், நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் பொதுச் செயலாளர் தேர்தல் வச்சு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து விஜயை திட்டுவது மட்டும்தான் மாற்றமாக கொண்டு வந்தீங்களா? ஒத்துக்கோங்க, நான் சொல்றேன், நாங்க திமுகவுடைய சொம்புகள், நாங்க பத்திரிகைக்காரங்க கிடையாது, திமுக ஆதரவு தான் நிற்போம், திமுக இன்னும் 20 வருடங்கள் தொத்தாலும் நாங்க திமுக ஆதரவு தான் நிற்போம் அப்படின்னு ஒத்துக்கோங்க நான் சொல்ல வரேன். பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க சமமானவர்கள். அங்க பாஜகவை சேர்ந்த சேனல்களும் இருக்கும், திமுக அதிமுகவை சேர்ந்த சேனல்களும் இருக்கும். அப்ப நீங்க பத்திரிகையாளர் மன்றம் பொதுவானது அப்படின்னா நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் டிவியை தவிர வேற சேனல் உள்ள போயிருக்க கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்க்கக்கூடிய சதி நடக்கும் போது அந்த விசாரணை வளையத்திற்குள் காவல்துறைக்கு யார் யார் சந்தேகம் இருக்கோ அவர்கள் விசாரிப்பதுங்கிறது காவல்துறையோட மாண்பு. பிரபலமான தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான பத்திரிகைங்க, அந்த பத்திரிகையில தாவேக்காவுக்கு 3 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் காரு பங்களா சொகுசோட இருக்காங்க, நாங்களாம் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கோம், இன்னும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறோம். திமுக வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக ஜெயலலிதா அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 21லிருந்து 25 வரைக்கும் திமுக தவறே செய்யலையா? அன்றைக்கு ஸ்டாலினை அவன் இவன் பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நலம். மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவன் இவங்கிற பேச்செல்லாம் நீங்க எப்படி சார் பார்த்தீங்க? இல்லை, அவர் பத்திரிகையாளர்னு நம்ம சொல்ற அந்த பிம்பத்திலேருந்து நம்ம நகர்ந்து கொண்டு நான் பார்க்குறேன். பத்திரிகையாளருங்கிற இருக்கக்கூடிய நபர்கள் மூத்த பத்திரிகையாளருங்கிற அந்த அந்தஸ்து கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாரம். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டும். எந்த அரசுக்கும் இணைஞ்சோ எந்த எதிர்கட்சிக்கு ஆதரவாகவோ செயல்படக்கூடிய சூழல்ல பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடாது. தவறுனா தவறு, உண்மைனா உண்மை, அதை பேசுங்க தான் நம்ம சொல்ல வரோம். இது முதல் விஷயம். பத்திரிகையாளர் மன்றத்துல அனுமதி கொடுத்தது யார்? ஒரு கேள்வி. பத்திரிகையாளர் மன்றத்துல அவர் பேசும்போது இருந்தவங்கள யார் யார்? இது ஒரு கேள்வி வருது. அப்போ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் தாவேக அரசுக்கு எதிராக இருக்கீங்களா? விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கீங்களா? இப்ப கேள்வி வருது இல்ல? அப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கான அந்த மாண்பை நீங்க கடைபிடிச்சுக்கணும். நீங்க இன்னைக்கு முதல்வரை நீங்க வேணும்னாலும் வேண்டானாலும் அவர் தான் உங்களுக்கு முதல், நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப நீங்க இந்த 5 வருஷம் நீங்க தாவேக அரசோட தான் பயணிக்க போறீங்க. அப்ப நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இப்ப இது சின்ன பையன், தாவேகால ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ வெளியிடுறான், நக்கீரன் கோபாலே அசிங்கமா திட்டுறான். இது எந்த பத்திரிகையாளர் ஏற்றுக்குவாங்க? யாரும் ஏற்றுக்குவோம்? தப்பு தான். யாரையுமே தரக்குறைவா பேச போராட்டம் பண்ணீங்களா? நான் இப்ப இன்னைக்கு தாவேகாவுடைய ஒரு உறுப்பினர் இல்ல ஒரு அடிப்படை உறுப்பினர் யாரோ ஒரு பையன் இல்ல ஆதரவாளர் விஜய் ரொம்ப பிடித்த ஒரு பையன் திட்டுறான், ஒரு வீடியோ போடுறான், பத்திரிகையாளரை கேடுகட்ட வார்த்தைகள்ல சொல்லி போயிடுறான். இதை எந்த பத்திரிகையில சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு வருவீங்க? இல்ல தூக்கிட்டு வந்தா அது என்ன நியாயம்? இது 2 கேள்விதான். யார் உங்களுக்கு பத்திரிகையாளர் மன்றத்துல, பத்திரிகையாளர் மன்றம்னா யார், என்ன மன்றம்னா என்ன?
அந்த மன்றத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு மன்றத்தில் உட்கார்ந்து இந்த 50-60 வருடங்கள் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ ஸ்டாலினையோ விமர்சனம் செய்த யாராவது ஒரு நபரை காமிங்க. அப்ப நீங்க தைரியமாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்றீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கேடுகட்ட ஒரு புத்தி இருக்கு? இதை கண்டிக்கணுங்கிற, வன்மையா கண்டிக்கணும். அவர் மீது வழக்கு போடணும், அவரை கைது செய்யணுங்கிற. நீங்க என்ன, இவர் சொல்றாரு நான் அன்னைக்கே ஒரு எஃப்ஐஆர் போட சொன்னேன். அப்ப நீ எப்படி பத்திரிகையாளரா வருவ? நீ அவர் மீது எஃப்ஐஆர் போட சொல்லும் போது திமுக அரசுக்கு, அன்றைய அரசுக்கு நீ ஆதரவாக செயல்படும் போது நீ எப்படி பத்திரிகையாளர் அந்த பிம்பத்துக்குள்ள வருவ? இவரை பத்திரிகையாளர், இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர்கள், இந்த பொதுச் செயலாளர்கள் அங்க உட்கார வச்சு நீங்க பேசி அழகு பாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் பத்திரிகைக்காரங்களா? ஒத்துக்கோங்க, நான் சொல்றேன். நாங்க திமுகவுடைய சொம்புகள், நாங்க பத்திரிகைக்காரங்க கிடையாது. திமுக ஆதரவு தான் நிற்போம். திமுக இன்னும் 20 வருடங்கள் தொத்தாலும் நாங்க திமுக ஆதரவு தான் நிற்போம் அப்படின்னு ஒத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். இல்ல, அது எனக்கு புரியல. அது ஏன் இந்த பொதுவாகவே இந்த பத்திரிகையாளர் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த திமுக அனுதாபிகளாவே இருக்காங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதை பேச வரல. பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க சமமானவர்கள். அங்க பாஜகவை சேர்ந்த சேனல்களும் இருக்கும், திமுக அதிமுகவை சேர்ந்த சேனல்களும் இருக்கும். அப்ப நீங்க பத்திரிகையாளர் மன்றம் பொதுவானது அப்படின்னா நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் டிவியை தவிர வேற சேனல் உள்ள போயிருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு பத்திரிகையாளர் மன்றம் தாவேகா அரசுக்கு இப்ப நாங்க தாவேகாவை ஆதரிக்கிறோம், எங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நாளைக்கு சன் டிவி, கலைஞர் டிவி வரக்கூடாதுன்னு சொன்னா தப்புங்க. அது ஜெயா டிவி வரக்கூடாதுன்னு சொன்னா தப்பு, புதிய தலைமுறை வரக்கூடாதுன்னு சொன்னா தப்பு. ஏன்னா எல்லாமே ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய சேனல்கள் தான். அப்ப நீங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்றீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு கோபால் பேசினதுக்கு உடனடியாக ஒரு கண்டனம், 1 மணி நேரத்துல ஒரு கண்டனம் யாராவது ஒரு ஆள் போட்டாங்களா சொல்லுங்க? இந்த பத்திரிகையாளர்களுக்காக இந்த பத்திரிகையாளர்கள் இன்னமும் இந்த டிஜிட்டல் மீடியா அங்கீகரிக்கப்படாம இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பேப்பரும் மெயின் ஸ்ட்ரீம் தான் அங்கீகரிக்கப்பட்டு அங்க உறுப்பினர்களாக டிஜிட்டல் மீடியா அங்கீகரிக்கப்படாம இருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் பொதுச் செயலாளர் தேர்தல் வச்சு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க? வெளிப்படையா அறிவிங்க. என்ன மாற்றம் கொண்டு வந்தீங்க? நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து விஜயை திட்டுவது மட்டும்தான் மாற்றமாக கொண்டு வந்தீங்களா? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. சார், இதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நக்கீரன் கோபால் அவர்களுடைய பேச்சுக்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. இப்ப சமீபத்துல இந்த குதிரை பேரத்துல ஒரு விஜயன்றவர் ஈடுபட்டாரு, விசாரணைக்கு அழைச்சாங்கன்னு உடனே எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. இதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. அதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க விஜயன் அவருடைய வழக்கு இருக்குல்ல, அவரை விசாரணை வழக்குன்னு இல்லை, அந்த வழக்கு மட்டும் கட் பண்ணுங்க. விஜயன் அவருடைய அவரை விசாரணைக்கு கொண்டு போனதுங்கிறதுல 2 விஷயங்க. இப்ப நான் ஒரு பத்திரிகையாளரா இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விஜயன் அவர்களை துன்புறுத்தினார் தவறு, காவல்துறை அடித்தார்கள்லாம் தவறு. புரியுதா உங்களுக்கு? இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இதை மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல, அரசின் மீது அவதூறு பரப்பி தான் உள்ள போனாங்க. இல்ல அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் உள்ள போனாங்க. கரெக்டா? பார்த்திருக்கீங்களா? இந்த வழக்குடைய ஸ்ட்ரென்த் வேற. உங்களுக்கு புரியுதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்க்கக்கூடிய சதி நடக்கும் போது அந்த விசாரணை வளையத்திற்குள் காவல்துறைக்கு யார் யார் சந்தேகம் இருக்கோ அவர்கள் விசாரிப்பதுங்கிறது காவல்துறையோட மாண்பு. அந்த அரசுடைய பிரஷர். அது ஏங்க ஒரு கவர்மெண்ட்டை கவிழ்க்க சதி நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட். அப்ப 1,75,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 1 கோடி பேர் திமுக வாக்களிச்சிருக்காங்க. 80 லட்சம் பேர் அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கவிழ்க்கும் போது அந்த விசாரணை வளையத்திற்குள் யார் யாரெல்லாம் சந்தேகக்கூடிய நபராக இருக்கிறார்களோ அதை விசாரிப்பது காவல்துறையோட மாண்பு. அது மாற்று கருத்து கிடையாது. நீங்க அந்த கேஸோட ஸ்ட்ரென்த்துக்கும் இவர் போனதுக்கும் அந்த வித்தியாசமே தெரியாம எப்படி கண்டனங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்க நீங்க அவருடைய உரையாடி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதே திமுக உடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் முன்ஜாமீனுக்கான வைக்கக்கூடிய வாதங்கள் சொல்றேன். ஆர்குமெண்ட்ஸ், கோர்ட்ல வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ், ஒரே நாள் குற்றம் சாட்டக்கூடிய குற்றவாளியும் செந்தில் பாலாஜி சகோதரரும் ஈரோட்டில் இருந்தனர் சொன்னது என்ஆர் இளங்கோ, திமுக உடைய வழக்கறிஞர். ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கு, நீங்க எடுத்து பாத்துக்கலாம். புரியுதா? அப்போ இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்றாரு, கூடுதலாக தொலைபேசியின் உரையாடலின் மூலம்தான் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகிறது. யார் மீது? செந்தில் பாலாஜி மீதும் செந்தில் பாலாஜி தம்பி மீதும் சந்தேகத்தின் அடிப்படையில். அதனால முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. டெய்லி கையெழுத்து போட சொன்னாங்களா? இதுதான் விஜயனுக்கும். புரியுதா? உரையாடலின் மூலம் தான் விசாரணை. இப்ப நான் தேவாவோட பேசுறேன், தேவா ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா என்ன விசாரிப்பாங்க தான். நான் என் தரப்புல உண்மை இருக்கு, உண்மை இல்லை சொல்லுங்க.
ஆனால் நீங்க அங்க உட்கார வைக்கப்பட்டு ஒரு பத்திரிகையாளர் விசாரணை கொண்டு போறாங்க, அங்க உட்கார வைக்கப்படுகிறார், தாக்கப்படுகிறார், தவறு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கேஸோட ஸ்ட்ரென்த் லெவல்னு ஒண்ணு இருக்கு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், திமுக 107 இடங்கள்ங்க, கூட்டணி ஆட்சியில திமுக இருக்கு. இப்போ ஒரு பத்திரிகையாளர் யாசரையா வச்சுக்கோங்க, நீங்க தான் ஒரு திருநாவுக்கரசு, நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் ஒரு தொலைக்காட்சியில இருக்கேன், திமுக ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சியை கவிழ்க்க சதி, அப்படியே மாத்திக்கோங்க, இப்ப சொல்லுங்க, என்னை கைது பண்றாங்க, எப்படி இருக்கும்? பத்திரிகையாளர் மன்றம் எப்படி இருக்கும்? ஒதுச்சிரும். அது அவங்களும் சொல்லிட்டீங்களா, பெருசா பேசவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க சார் அந்த டைம். சொல்லுங்க. இதுதான் நடந்திருக்கேன். இன்னும் எதுக்காவது எதாக வாயை திறந்துருக்காங்க? என்ன பத்திரிகையாளர் மன்றம்? நான் கேட்கறது, நியூட்ரலா நீங்க நடக்கலன்னா என்ன பத்திரிகையாளர் மன்றம்? ஒரு முதல்வரை உட்கார்ந்து அங்க பேசும்போது எந்த பத்திரிகையாளரும் எந்திரித்து, அண்ணா இது பேசாதீங்க, தப்புண்ணே, இது தப்பான வார்த்தைண்ணே, நாங்க எல்லாம் இங்க இருக்கோண்ணே, எல்லா சேனல்லையும் இங்க இருக்கோண்ணே. அப்ப எல்லா சேனல்லையும் அங்க இல்லைன்னா நடத்தப்பட்டது திமுக கொத்தடிமைகளுக்கான பத்திரிகையாளர்கள். உண்மையை ஒத்துக்கிட்டு வெளியே வாங்க. இதுதான் நம்ம வைக்கக்கூடிய வாதம். இல்ல எல்லா பத்திரிகையாளர்களும் இருந்தீங்கன்னா ஏன் ஒரு ஆண்மகன் கூட எந்திரிச்சு இந்த வார்த்தை தப்பான வார்த்தை, நீங்க பேசக்கூடாது. ஒரு முதல்வர் நீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முதல்வரை தலைவர் ஏங்க எல்லாருக்கும் ஒரு முதல்வருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்க. நீங்க பேசும்போது தவறுன்னு எந்த ஒரு ஆளும் எந்திரிச்சு நீங்க கேட்கல, எந்த ஒரு பத்திரிகையாளரும் கேட்கல அப்படின்னா பத்திரிகையாளருங்க அந்த பிம்பமே செத்து போச்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஆட்சி 2.5 மாசம் ஆகுது இல்லை சார், இப்பவுமே பல பேர் பல மீடியாக்கள் இன்னமும் திமுக கையில தான் இருக்குன்றப்போ மக்களோட நம்பிக்கை. இன்னும் மூத்த பத்திரிகையாளர்கள் இவிஎம்ல தான் ஜெயிச்சாரு விஜய்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் ஆமா, அவங்களோட புரிதல் எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இப்ப மக்கள் அவங்கள பாத்துக்கல சார். நான் என்ன கேட்கறேன், நீ மூத்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்போ நடக்கிறதற்கு முன்பே விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. தாவே கைத்தனை சீட்டு, விஜய் உள்ள ஜெயிப்பார். எங்க பிரபலமான தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான பத்திரிகைங்க, அந்த பத்திரிகையில தாவேக்காவுக்கு 3 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. 3 இடம். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப பத்திரிகையாளர்களும் சில நெரட்டிவும் மாத்திக்கணும், சில ஸ்ட்ராட்டஜிகளை மாத்திக்கணும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய சர்வேக்கள் இருக்குல்ல, தவறான முறையில சர்வே எடுக்கிறோம். புரிஞ்சுக்கோ சார், தவறான முறையில சர்வே எடுத்தா கூட பரவாயில்ல சார், அதை நம்ம திருத்திக்கலாம். அதுல ஒரு அஜெண்டா கூட இருந்துச்சுன்னா அவங்களை மாத்திக்கவே முடியாது. நீங்க பேசின இந்த தேர்தலுக்கு முன்பு, மே 4க்கு முன்பு, ஏப்ரலுக்கு முன்பு இருந்த எல்லா வீடியோலும் உட்கார்ந்து மக்கள் பார்க்கட்டும். மூத்த பத்திரிகையாளர்களாக சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன பேசினாங்க சொல்லுங்க. மூத்த பத்திரிகையாளர்களா வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தா சேனல்ல பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா சாயங்காலம் திமுக மேடையில இருப்பாங்க. எப்படிங்க அது பத்திரிகையாளர்? ஏங்க பத்திரிகையாளர் நியூட்ரலா இருங்க. நான் என்ன சொல்றேன், தாவேக அரசு தவறு செய்து சுட்டி காட்டுங்க, தவறுனா தவறு. இந்த அமைச்சர்கள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது விமர்சனங்கள் வருது, ஊழலுக்கான அந்த இதெல்லாம் வருது, இந்த பாலியல் குற்றங்கள்லாம் வருது மாவட்டத்தில், அதெல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணுங்க. ஒரு பத்திரிகையாளர்களா அதை சுட்டி காட்டுங்க. தாவேக உணரட்டும், முதல்வர் உணரட்டும், உங்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி கேலிக்கூத்தான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உணரட்டும். இதுதாங்க ஒரு பத்திரிகைக்கான மரபு. அதை தாண்டி அவன் இவங்கிறது, அதாவது இந்த பஸ் சீஸ் பண்ணி இருந்தா வன்மமான பேச்சு, வன்மத்தை தாண்டி வேற மாதிரி வன்மம்ங்கிறது எப்படி சொல்றேன்னா ஏத்துக்க முடியல. உங்களுக்கு புரியுதா? உண்மையான ரீசன் தான். அப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளர் வெளிப்படையாக இத்தனை சேனல்கள் பார்க்கும், இவ்வளவு விமர்சனம் வரும் தெரிஞ்சும், இப்ப வீடியோ வந்தனால நம்ம பேசுறோம், அப்ப வரும் தெரிஞ்சு தானே பேசுறாரு, வரும் தெரிஞ்சு தானே பாத்துக்கலாம், என்ன நடக்கும் பாத்துக்கலாம். அப்ப எவ்வளவு உங்களுக்கு மனதளவுல நீங்க விஜய் என்னவா நினைச்சிருக்கீங்க? இல்ல இது இந்த பேச்சுக்கு ஒரு வழக்க போட்டு நாளைக்கு பாருங்க கருத்துரிமை பேசினா நாங்களை உடக்குறாங்க அடக்குறாங்கன்ற இது ஒரு அரசியல் போடலான்ற ஒரு ஐடியாவா சார் திமுகவுக்கு? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. நான் தாவேக அரசுக்கு உறுதுணையா நிற்பேன். உண்மையிலுமே இதை ஏத்துக்க முடியாது. எந்த முதல்வரையும் நீங்க சொல்ல முடியாது. சரி, திமுக ஆட்சியில பாலியல் குற்றங்கள் நடக்கல, இதே பேசின மூத்த பத்திரிகையாளரை பேச சொல்லுங்க, மேடை போட்டு பேச சொல்லுங்க, மேடை போட்டு பேச சொல்லுங்க. எங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவுடைய பேச்சாளர்கள், சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளர் நின்று தோத்து போனவங்க டேஸ்ன்னு சொல்லி விவாத மேடையில பேசுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நெறியாளர் வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா நெறியாளரும் திமுக ஆதரவாளர். உங்களுக்கு புரியுதா? இது என்ன நிலைப்பாடு? ஏன் பத்திரிகை ஆரம்பமே முடிஞ்சிருங்கிறனா உங்களுக்கு புரியுதா? ஏங்க நான் தாவேக்காக ஆதரவோ தாவேக்காவோட செய்தி தொடர்போ கிடையாது. நமக்கு பத்திரிகை நாங்க களத்துல இருந்து பணியாற்றி இருக்கோம். 2012ல இருந்து இது வரைக்கும் பணியாற்றினோம். பல செய்திகளை களத்துல போய் நாங்க ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் காரு பங்களா சொகுசோட இருக்காங்க. நாங்களாம் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கோம், இன்னும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அப்ப உங்களுக்கு உங்களுடைய சம்பளத்தை மீறி எப்படி உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? ஓகே சார், நீங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க மீடியா. இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீடியாவோட பயஸ்ட் இப்படி இருந்துச்சா, இல்லை இது முன்னாடி இப்படி இருந்துச்சா சார்? இல்லைங்க, திமுக வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக இருந்தது. இப்போ ஜெயலலிதா அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு, மாற்று கருத்தே கிடையாது. ஜெயலலிதா அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு.
ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தவறு செய்தால் தவறுன்னு சுட்டி காட்டுவாங்க. நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேங்க. நான் பணியில் இருக்கும் போதுங்க, நான் வந்து ஃபோட்டோகிராஃபராக ஜாயின் பண்ணுறேன். அப்போ நானும் இன்னொரு சகோதரரும் வந்து வல்லூர் கோட்டம் அருகே வந்து அப்போது வந்து அதிமுகவுடைய அரசு நடந்த உண்மை சம்பவம். அன்றைக்கு தினம் வந்து அதிமுகவுடைய அரசு நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் வந்து உடனே வந்து இதை ஒரு நியூஸாக எடுங்க அப்படின்னா. நான் அங்கே போகிறேன், எங்கே அந்த பகுதிக்கு போகிறோம். பகுதிக்கு போனால் வல்லூர் கோட்டம் அருகே மாநகராட்சியுடைய கழிப்பிடம், அதை அதிமுகவுடைய அன்றைய கவுன்சிலருங்க ஆக்கிரமிப்பு பண்ணி டைல்ஸ் போட்டு எல்இடி டிவி போட்டு உள்ளே வந்து இந்திக்காரங்களுக்கு வாடகை கொடுக்குறான். 2 இடங்கள் அவருடைய கவுன்சிலருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 2-3 இடங்கள்ல சேம் சம்பவம் நடக்குது. இது அதிமுக இருக்கக்கூடிய அன்றைய நிர்வாகிகள் யாருமே பேசல, பத்திரிகையாளர்களும் பேசல. அப்போ நாங்கள் திமுக சார்பு பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நிறுவனத்தில் பணியாற்றுறோம். தைரியமாக துணிச்சு அந்த செய்தியை வந்து நாங்கள் எடுத்தேன். நான் புகைப்படமாக எடுத்தேன். அது மறுநாள் வந்து இன்று பத்திரிகையாளராக பேசக்கூடிய அன்பு அண்ணன் முத்தலிஃப் வந்து தான் அன்றைக்கு வந்து எனக்கு சப் எடிட்டர். அவர் தான் அந்த செய்தி அடிக்கிறாரு, பெரிய தலைப்பில் அடிக்கிறாரு. அந்த முத்தலிஃப் அண்ணனுக்கும் தெரியும். 2-3 செய்தி அவர் எனக்கு பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தாரு. அப்போ அன்றைய தினம் அன்னைக்கு முத்தலிஃப் அண்ணன் ஒரு செய்தி கட்டுரையாக அடிக்கிறாங்க, பெரிய அளவில் பேசப்படுதுங்க. அன்றைய 1 மணிக்கே உங்கள் தமிழ் முரசில் வருது, அடுத்த நாள் காலையில் வருது. உடனே மாநகராட்சி கவுன்சிலரை வந்து அடிப்படை உறுப்பிலேருந்து ஜெயலலிதா அம்மா நீக்கினாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு பணி செஞ்சு இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த ஊடக தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்ணி. ஆமாங்க, நாங்கள் அது தவறு சுட்டி காட்டணுங்க. திமுக செஞ்சதும் எங்களுடைய வேலைங்க. நாங்கள் எந்த கம்பெனியா இருக்கட்டுங்க, என்னுடைய வேலை திமுகவுடைய சார்பு நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சாலும் திமுக செய்தியானது நாங்கள் எடுத்துட்டு போய் வைப்போம். போட வேண்டியது எடிட்டரோட பொறுப்பு. புரியுதா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து 5 அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. 5 அசைன்மெண்ட்ல ஒரு அசைன்மெண்ட் வந்து ஆபீஸ்ல இருந்து கொடுக்குறது, மீதி 4 பொதுவாக இருக்கிறது நம்ம எடுத்துட்டு வருவோம். மக்களுக்கு பாதிப்படையக்கூடியது, மக்களுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அது போடாதது அரசு நிறுவனத்துடைய வேலை. புரியுதா? அப்போ ஒட்டுமொத்தமாக இன்று பேசக்கூடிய இவர்களை தவிர்த்து கீழே களத்துல வேலை பார்க்குறாங்களே செய்தியாளர்கள், அவங்களுடைய சிரமங்கள்லாம் வேறங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க. வெயிலிலும் மழையிலும் புயல்லாம் அவங்க தான் போவாங்க, எடிட்டர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க ஆபீஸ்ல சொகுசா இருப்பாங்க, போக முடியாது. அப்போ அவன் புயல்ல போவான், அவன் வெயில்ல போவான், எவ்வளவோ பிரச்சனைகள். ஒரு விபத்துனாலும் அவன் தான் நிற்கணும், செய்தியாளர் தான் நிற்கணும். அப்போ செய்தியாளர்கள் இவ்வளவு செய்திகள், அப்போ செய்தியாளர்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப கடுமையான வேலைகள். அப்போ நீங்க அசால்ட்டா உட்காந்து, இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி களத்துல வேலை பார்க்குறவங்களும் பத்திரிகையாளர்கள் தான். புரியுதா? இன்னைக்கு நீங்க மேடையில பேசக்கூடிய நீங்களும் பத்திரிகையாளர்கள் தான். அப்ப நீங்க பேசும்போது இந்த மாதிரி களத்துல வேலை பார்க்குறவங்க ஒட்டுமொத்தமாக பத்திரிகையாளருடைய பிம்பம்ங்கிறது எப்படி இருக்கும்? ரிப்போர்ட்டர்னாலே இப்படிதான்ப்பா, செய்தியாளர்னாலே இப்படிதான். அவன் வேலை செய்யறது அவன் குடும்பத்தை காப்பாத்திக்க, அவனுக்கு அது தொழில். ஆனா நீங்க பேசும்போது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் அது அவ பேரு. இந்த மாதிரி சில பேர் பண்றதுனால ஒட்டுமொத்த பேரோட அந்த ரெபுடேஷனும் போயிருச்சுன்றீங்க. அவ பேருங்கிறனா. அப்ப நீங்க இது எப்படி ஏத்துக்கிறீங்க எனக்கு புரியலங்க. எப்படி ஒரு முதல்வரை பேச உங்களுக்கு மனம் வருது? எப்படி அந்த முதல்வரை வெளிப்படையாக நமக்கு பேசினால் இந்த மாதிரி விமர்சனம் வரும் தெரிஞ்சு நீங்க பண்றீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப தாவேகா தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை வரும்போது இந்த பத்திரிகையாளர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நீங்க பாப்பீங்க. பொறுத்திருந்து பாருங்க. நான் சொல்றேன், இப்ப தாவேகாவை சேர்ந்த சிலர் தாக்குறாங்க, அவரை வந்து ஒருமையில பேசி வீடியோ போடுறாங்க, ஒருமையில தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க வாய் திறக்கிறாங்களா இல்லையா நீங்க பொறுத்திருந்து பாருங்க. கொந்தளிப்பாங்க. அது இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போ வந்து ரிப்போர்ட்டர்ஸோ ஒரு ஊடகவியலாளரோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாவேகாக்கு எதிராக முன்வைக்கிற போது அது அவதூறாவே இருக்கட்டுமே. நாளைக்கு தாவேகா கவர்மெண்ட் எப்படி சார் ரியாக்ட் பண்ண ரியாக்ட் பண்ணா அவங்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும்? இல்ல, தாவேகாவுக்கு பேக் ஃபயர் ஏங்க? ஒருமையில பேசுறதோ தனி மனிதனுடைய தாக்குதல்ங்கிறது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்க இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 21 25 வரைக்கும் திமுக தவறே செய்யலையா? நிறைய தவறு செஞ்சிருக்காங்க. கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப தவறு செஞ்சிருந்தா அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஸ்டாலின் எல்லாம் ஒரு முதல்வரா அவன் இவனு பேசியிருந்தா இங்க என்ன ரியாக்ட் அந்த கவர்மெண்ட் பண்ணிருக்குமோ அந்த ரியாக்ட் தான் தாவேகா செய்யணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அன்னைக்கு இவர் ஒரு வார்த்தை சொல்றாருல, அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டு, அதே சொல்றேன் நான் திருப்பி தாவேகாவுக்கு. இன்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் போடலன்னா எல்லாருமே இப்படிதான் பேச ஆரம்பிப்போம். கரெக்ட். தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வைங்க. எஃப்ஐஆர் போடலன்னா எல்லாரும் இப்படி பேசுவாங்க. பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கலைஞ்சு எடுங்க. தார்மீக அடிப்படையில பத்திரிகையாளர் மன்றத்தை கொண்டு வாங்க. களை எடுக்கணும். நீங்க பேச இங்க அனுமதியே கொடுத்துருக்க கூடாது. பத்திரிகையாளர் மன்றம் எதற்காக வச்சிருக்கீங்க? எதுக்காக நடத்தப்படுகிறது? அங்கு நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் மன்றத்துல நீங்க முதல்வரை பேசுவதற்கான அனுமதி யார் கொடுத்தா? அதுதான் நான் கேட்கிறேன். யார் கொடுத்தா? நீங்க தனிப்பட்ட முறையில திமுக நிகழ்ச்சியா இருக்கட்டும், அங்க போய் நீங்க என்ன வேணா பேசுங்க. அதிமுக நிகழ்ச்சியா இருக்கட்டும், அங்க போய் நீங்க என்ன வேணா பேசுங்க.
பத்திரிகையாளர் மன்றத்துல பேசுவதற்கு, அதுவும் ஒரு முதல்வரை திட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தா? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பா நியாயமான கேள்வி. அவர் பேசுறாரு, பேசாம போறாரு. யார் அனுமதி கொடுத்தா? அந்த மீட்டிங் எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது? வெளிப்படையா சொல்லுங்க, பேசுங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் பேசணும். அப்ப களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரும் பத்திரிகையாளர் தான், இந்த மேடையில பேசக்கூடிய பத்திரிகையாளரும் பத்திரிகையாளர் தான். அப்ப மக்கள் முன்னாடி என்ன ஒரு தோற்றம் தோண்டும்? அதுதானே கேட்கிறேன். நம்பகத்தன்மையா இருக்கு. ஒட்டுமொத்தமாக தாவேக அரசு எல்லா பத்திரிகையாளரும் டார்கெட் செய்வாங்க. இது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஆபத்துன்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அவரை கைது செய்யப்பட்டா எல்லா பத்திரிகையாளருக்கும் ஆபத்து. அப்ப அதை கொண்டு வரது யாரு? அதுதான் அந்த புள்ளி. அந்த புள்ளியை கோலம் போட்டு கொண்டு வரது நீங்க தான். அப்ப இது ஒரு அஜெண்டாவா செய்றீங்களா? அஜெண்டா கரெக்டா சொன்னீங்க. நான் கேக்குறது தான், இது பெர்ஃபெக்ட்டான அஜெண்டாவா சார்? இது தாவேக்காக எதிராக, அத கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்புறதுக்கு அப்படி கூட ஒரு யூடியூபருங்க, இன்னும் வரைக்கும் எல்லா அரசியமா அவர் பேசுவாருங்க. அவர் ஒரு கைது செய்யப்பட்ட போய் இதே பத்திரிகையாளர் மன்றம் ஒரு போராட்டத்தை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு வெளியே வாசல்ல நடத்துறாங்க. அவர் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தாரு? நீ பல கோடி ரூபாய் சொத்து, கஞ்சா வழக்கு அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைத்தது. ஆனா அவர் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி இவங்க போராடினாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தாரு சொல்லுங்க? ஏதாவது ஒரு நிறுவனத்தை சொல்லுங்க. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆளுங்க அவரு, ஒரு அரசு துறையில சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆள். அப்ப நீங்க எப்படி அவருக்கு ஆதரவு? அப்ப அந்த நிலைமையில இருந்துச்சு பத்திரிகையாளர் மன்றம். உங்களுக்கு புரியுதா? சொல்ல போனா எதிராகவே. அப்ப நீங்க சப்போர்ட்டா இருந்தா உங்களுக்கு எது வேணா செய்யலாம். உங்களுக்கு புரியுதா? அப்ப தாவேக்காவுக்கு எதிராக, தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் இங்க யாரும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன வேணா பேசுவீங்க. இப்ப மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் முட்டாளா? இல்ல பாக்குற மக்கள்லாம் முட்டாளா? நான் திரும்பி தாவேக்கா அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில இருக்கக்கூடிய நபர்களை களை எடுத்துருங்க. முடிஞ்சா அவதூறு பண்ணா கேஸ தைரியமா போடுங்க. தப்புங்க, இது பேசுறது தப்பு, இதுல மாற்று கருத்து கிடையாது. இதே 21ல இருந்து 25 வரைக்கும் திமுக ஆட்சியில நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்க. திமுகவுடைய உற்ற உறவினர்கள் போதை வழக்குல கைது செய்யப்படுறாங்க, ஊழல் வழக்குல விசாரணைக்கு உட்படுறாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சராக 2 வருஷம் செந்தில் பாலாஜி பயணித்தார். இந்த பத்திரிகையாளர் மன்றத்துடைய கண்டனம் என்ன? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. 2 வருஷம் இலாக்கா இல்லாம நீங்க நடத்துறீங்களே, வெக்கமா இல்லையா திமுகன்னு? யாரோ ஒரு டிபேட்ல இத பத்தி யாரா பேசுனாங்களா? பேச மாட்டாங்க. இன்னைக்கு விசாரணைக்கு கொண்டு போனாங்கல்ல, அந்த நபர் கூட பேச மாட்டாரு. ஏன் பேசல? நான் கேட்கற காரணம், செந்தில் பாலாஜி மீது குற்றம்னு இருந்துச்சு. 2 இலாக்கா, ஏங்க அதை விட்டுருங்க. செந்தில் பாலாஜி கூட உங்களுக்கு புனிதமானவர். பொன்முடி ஓசின்னு சொல்லி பேசினார்ல, இந்த பத்திரிகையாளர் மன்றம் எங்க போச்சு? எஸ்சின்னு சொல்லி அந்த அம்மாவை கேட்டார்ல, இந்த பத்திரிகையாளர் மன்றம் எங்க போச்சு? இங்க அமீருக்கு உறுதுணையாக இருந்த ஜாஃபர் ஷேக், புரியுதா உங்களுக்கு? எங்க போனீங்க நீங்க? பத்திரிகையாளர்கள் எங்க போனீங்க? பாலியல் துன்புறுத்த வழக்குங்க. இதே விக்ரமராஜா, உங்க விருகம்பாக்கம் தொகுதியில விக்ரமராஜா ஒரு மீட்டிங் போறாரு. அங்க ஒரு பெண் காவலர் விக்ரமராஜாக்கு ரைட் லெப்ட்னு இருந்த 2 பேர் அந்த பெண் காவலர்கிட்ட அவதூறாங்க. அன்றைக்கு சிறப்பு பேச்சாளர் தமிழிசை தங்கபாண்டியன் எம்பி. அப்ப எம்எல்ஏவே வண்டியில தூக்கி ஏத்திருக்கணும். நீ அவங்கள தொடாதன்னு சொன்னது விக்ரமராஜா. இன்னும் செய்திகள்ல இருக்கு, நான் போய் சொல்லல. இன்னும் யூடியூப் இன்னும் பிரபலமான செய்திகள் இருந்துச்சு. அன்றைக்கு இந்த பத்திரிகையாளர்கள் எங்க போனாங்க? பொதுவான பிரச்சனை தானே, மக்களுக்கான பிரச்சனை தானே. நீங்க பெண் காவலர்னு விடுங்க, அவங்க ஒரு பெண் தானே. பெண்ணை தொட்டவன பத்திரிகையாளர் ஏன் கேள்வி கேட்டிருக்கணும்? என்ன கேள்வி கேட்ட? இதே உன் பத்திரிகையில அட்டப்படம் போட்டிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு உட்காந்துட்டு அதிமுக 2ஆ பொளந்துச்சா 3ஆ பொளந்துச்சா ஏன் பேசுறேன்? நான் கேட்கிறேன். அன்றைக்கு ஸ்டாலினை அவன் இவன் பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா? இதே பத்திரிகையாளர் மன்றத்துல ஸ்டாலின் அவர்களை அவன் இவன் பேச, உங்க ஆட்சியில இவ்வளவு அவ்வளவு நடக்குதுன்னு அவன் இவன் பேச ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பீங்களா மன்றத்துல? வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து தயவு செஞ்சு பேசுங்க. இது தவறுங்க, இது முற்றிலும் தவறு. ஒரு பெரிய ஆபத்தான சூழலை, நெரட்டிவை, அஜெண்டாவை செட் பண்றாங்க. தாவேக்கா இதை புரிந்து கொள்ளணும். தாவேக்கா உடனே நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பா சார், நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சார். சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப